சூப்பராக சாப்பாட்டுக்கு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பட்டை ஒரு 2 எடுத்துக்கோங்க, 5 கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 4, அன்னாசிப்பூ வந்து 2 எடுத்துக்கோங்க. இது கூட மல்லி வந்து 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு 3/4 டீஸ்பூன், கல்பாசி கொஞ்சம் ஒரு 2 கல்பாசி, ஜீரகம் வந்து 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கூட முந்திரி பருப்பு ஒரு 7 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை நல்லா உளிச்சிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 1/2 கப் வந்து பார்த்திங்கன்னா தயிர். இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3/4 கிலோ சிக்கனும், எண்ணெய், உப்பு, அவ்வளோதாங்க. இது வந்து வறுக்க தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து மல்லி போட்டுட்டு ஜீரகம், சோம்பு, அது கூட கரம் மசாலா எல்லாம் போட்டுருங்க. மிளகு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் இதில் வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை இலை பார்த்திங்கன்னா சருகு மாதிரி மாறிடும். அது வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மணமும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா குக்கரை வச்சுட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலை போடும்போது நல்ல மணமாக இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறோம். இது வந்து எண்ணெயிலேயே போட்டு வதக்கும்போது இதனோட பச்சை நெடி போயிடுங்க. இதை வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை வந்து நல்லா கொலைய வேகிற அளவுக்கு வேக விட்டுறலாங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம கல்லுப்பு போட்டு வேக வைக்கும்போது தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் சேர்த்த போகிறோம். நான் சிக்கனை வந்து கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, இந்த பொடியும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லா பக்கமுமே நல்லா கலந்து வர மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் இந்த சிக்கனில் படும்போது இந்த சிக்கன் நல்லா அந்த மசாலா உறிஞ்சு நல்லா வேகும், சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிர் சேர்த்து வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா எல்லா பக்கமே கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தயிரையும் சேர்த்து தயிரும் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுறலாம். இது வந்து நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை வெளியே பாத்திரத்துலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருக்கேன். குக்கரில் வைக்கும்போது ஒரு 4 விசில் விடும்போதே நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா தயிரும் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைக்கும்போது நல்ல சிக்கன் அதுவாக தண்ணி விட்டு நல்லா வெந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு, நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதில் தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே அரைச்சி விடலைங்க. தண்ணி மட்டும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுனால கறி முழுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டு கூட அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது சாப்பாடு, சிக்கன் கிரேவி, கொஞ்சம் வந்து பச்சை புளி ரசம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபுல் வயிறு நம்ம சாப்பிட்லாங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், போய் பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.